அநியாயம் என்று கண்டதும் பழைய நண்பர்கள் கூட பாராமல் துணிவுடன் எதிர்த்து போராட முன் வந்திருக்கும் எம்ஜிஆரின் செயலை பார்க்கும்போது மகாபாரதம் நினைவுக்கு வருகிறது. அதாவது மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற காரணமாக இருந்த கண்ணபெருமானை தான் எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு காட்ட வேண்டும். இவ்விதம் ராஜாஜியால் எம்ஜிஆர் பாராட்டு பெற்றார். பல முக்கிய தலைவர்களால் பாராட்டு பெற்ற எம்ஜிஆரை அவருடன் இணைந்து செயலாற்றி வந்த கழகத்தின் அமைப்பு செயலாளராக இருந்த KA கிருஷ்ணசுவாமி 1972 அக்டோபர் 25 நாள் அன்று சென்னையில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றில் இதுவரை திரைப்படங்களில் நடித்து புரட்சி செய்து வந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகர் என்று அழைக்கப்பட்டு வந்த அவரை இன்று முதல் புரட்சி தலைவர் என்று நாம் அனைவரும் அழைப்போம் என்றார். கூட்டத்தில் இருந்த அனைவரும் புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க என்று கரகோஷமிட்டனர். ரஷ்யா புரட்சி வீரன் லெனின், மாவீரன் மேஷோ தோங் போன்ற தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட புரட்சி தலைவர் பட்டம் மூன்றாவதாக எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது. நாட்டு மக்களை பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்தி வந்த 64வது நாயன்மார் என்று அழைக்கப்பட்டு வந்த கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்களால் பொன்மல செம்மல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. துணிவே துணை என்ற சொல்லை தாரக மந்திரமாக கொண்டு ஆயிரக்கணக்கான அறிவு கட்டுரைகளை தன் கல்கண்டு இதழ்களில் எழுதி எண்ணற்ற இதயங்களை ஈர்த்து அவர்களை நல்வாழ்வு பாதைக்கு திருப்பிய தமிழ்வாணன் அவர்களால் மக்கள் திலகம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது.